எடப்பாடி பழனிசாமி வந்து சவுக்கு சங்கரை வந்து அவ்வளோ நல்லா அப்படி சப்போர்ட் பண்ணி கொண்டுட்டு போனோம் அப்படிங்கிற எண்ணத்தெல்லாம் எனக்கு அவர் ஆதரவு கொடுக்குற மாதிரி தெரியல. சவுக்கு சங்கர் இப்போ மதன் ரவிச்சந்திரன் அவர் ரிலீஸ் பண்ண விஷயங்கள்லேயே நிறைய எவிடன்ஸ். இப்போ வந்து உங்களுக்கு தெரியும், உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு குறிப்பிட்ட படத்துக்கு காலையில் மார்னிங் ஷோ பர்மிஷன் கொடுத்தாங்கன்னு ஒரு இஷ்யூஸ் கிளம்பினப்போ இவர் கவர்னரை சந்திக்க போனார் சவுக்கு சங்கர். அப்போ கவர்னர் இவர்கிட்ட பேசினதெல்லாம் இவர் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு. அந்த ஃபுட்டேஜ் மதன் ரவிச்சந்திரன்ட்ட இருக்கு. ஸோ இது மாதிரி இவர் உண்மையிலே இந்த சேனல் வந்து இன்னும் யார் எடுத்து கொடுத்தாங்கிறதே இவருக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லா விஷயங்களும் வெளியில் போனப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பயமாக இருக்குது அப்படின்னா, பல முறைகள் சவுக்கு சங்கரை நேரில் சந்திச்சிருக்காரு, பல தடவை பேசியிருக்காரு. ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போ அவர் அண்ணாமலையை நெகட்டிவாக பிராண்ட் பண்ணு, இல்லைன்னா நாளைக்கு மோடியை பற்றி திட்டு, இல்லை நாளைக்கு நீ ஸ்டாலின் குடும்பத்தில் இந்த விமர்சனங்கள் பண்ணு, நாளைக்கு எடப்பாடி அஜெண்டா கொடுக்கறதை நேரடியாக இவர் பதிவு பண்ணி வச்சிருந்தால் இது எடப்பாடியோட அரசியல் வாழ்க்கைக்கே பெரிய கேள்விக்குறியாயிரு. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.